ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பக்ரீத் அன்னைக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அங்கே உள்ளே போனதுமே இங்கே ஒரே சத்தம், பூனைக்குட்டி சவுண்டாக வந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு தேடி கடைசியாக பீரோ இடுக்கில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 4-5 குட்டி இருந்துச்சுங்க. ஸோ வீடியோவில் கரெக்டாக ஒரு 3 குட்டி மட்டும்தான் மாட்டுச்சு. கொஞ்ச நேரம் ஆகட்டும், வெளியே தானாக குட்டியை தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டியாக வெளியில் தூக்கிட்டு வந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் பார்க்க நல்லா பெருச்சாளி குட்டி மாதிரி இருக்குது, கருன்னு. அதில் ஒரே ஒரு குட்டி மட்டும் தப்பி தவறி பார்க்கவே செம்மி கலரில் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்கள் வச்சுருக்கிறது என்னமோ ஹைப்ரிட் பூனைங்க. ஆனால் அது என்னமோ குட்டி போடுறது எல்லாமே நார்மல் பூனையாக தான் இருக்கும். ஒரு டைம் குட்டி போடும்போதும் நான் போய் செக் பண்ணி பார்ப்பேன், முடியெல்லாம் எப்படி இருக்குது, நல்ல பொசுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தையாக இருக்கும்போது நல்ல முடியெல்லாம் அடர்த்தியாக பொசுன்னு இருக்குங்க. ஆனால் வளர வளர இந்த குட்டி பூனைங்கள்லாம் நார்மல் பூனைங்க மாதிரி ஆயிரும். நானும் ஒவ்வொரு டைமும் வெயிட் பண்ணி அட போடா, நீ ஹைப்ரிட் குட்டியே போட மாட்ட போல அப்படிங்கிற மாதிரி வந்துடுவேங்க. கடைசி வரைக்கும் அந்த மஞ்சள் கலர் பூனையை பார்க்கவே விட மாட்டேங்குதுங்க. மறைச்சு உட்காந்துட்டே இருந்தா எப்படியாவது அதை எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த மஞ்சள் கலர் பூனையை கையில் எடுத்துட்டேங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதில் இருக்கிறதுலையே எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.